4 மணிக்கு எழுந்து நாட்டுக்காக உழைக்கின்ற என் ஓட்டல் தொழிலாளிகளே, தமிழ்நாட்டிலே அதிக நேரம் உழைக்கிறவர்கள் இந்த ஓட்டல் தொழிலாளிகள் மட்டும்தான். 2 நாளுத்து வேலையை ஒரே நாளைக்கு செஞ்சு முடிக்கிறவர்கள் இந்த ஓட்டல் தொழிலாளிகள் தான். பாருங்கள், ஒரு ஓட்டல் ஓனர் வந்து வேலைக்கு கூப்பிட்டாரு. வர முதலாளின்னு சொன்னேன். சம்பளம் எவ்வளோ முதலாளின்னு சொன்னேன். 1000 ரூபா கொடுத்துருவோம் வா மாஸ்டர் அப்படின்னு சொன்னாப்பிடிங்க. போன கல்லெல்லாம் கழுவி விட்டு ஒரு 2 கிலோ பூரி போட சொன்னார், போட்டேங்க. அப்புறம் தோசை மாவு கரைச்சிட்டு வந்து வச்சார், போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 10 கிலோ மாவு போட்டு வந்து வச்சார், அப்புறம் பீடா போட்டு உருண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஏன் முதலாளி ரைஸ் போடுறீங்களான்னு சொல்லி கேட்டேன். கேட்டதுக்கு ஆமாம் மாஸ்டர் ரைஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்படி. ரைஸ் போடுறதுக்கு வேணால் ஒரு தமிழ்கார பையன் இருக்கிறான், வர சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கெல்லாம் ஹிந்திக்கார பசங்கிறாங்க மாஸ்டர் அப்படின்னு சொன்னாப்படி. எவ்வளோ முதலாளி சம்பளம்னு சொல்லி கேட்டேன். கேட்டதுக்கு 1000 ரூபா கொடுத்துருவேன், அதெல்லாம் எந்த குறையும் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாப்படி. எவ்வளோ ரைஸ் ஓடணும், ஒரு 6 கிலோ 7 கிலோ ஓடும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்படி. சரி நான் விட்டுட்டு ஒரு 2:30க்கு ரெஸ்ட்டுக்கு அமிச்சாப்படி. ரெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தேங்க. வந்த உடனே அவன் சும்மா சேரில் உட்காந்து செல்லை நோடுறான், அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான். பார்த்தான், அது அவனுடைய சௌகரியம், நம்ம ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுட்டேன். அப்புறம் சாயந்தரம் வந்த உடனே ஒரு 2 கிலோ சப்பாத்தி போட்டேன், ஒரு 10 கிலோ பரோட்டா போட்டு அவன் 10:45க்கெலாம் பார்சல் கட்டின்னு கிளம்பிட்டான். நான் 11 மணி வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் ஓனருக்கு பஸ் ஸ்டாப்பில் கொண்டாந்து விட்றேன்னு சொன்னாப்பிடிங்க. கொண்டாந்து விட்டாப்படி. அப்போ தான் அந்த ஓனரை கேட்டேன், காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் அந்த புகையில் கஷ்டப்பட்டுனுக்கிறவனுக்கு தமிழ்காரன் வேணும். 11 மணிக்கு வந்துட்டு நைட்டு 10:45க்கெலாம் போகிறதுக்கு ஹிந்திக்காரன் வேணுமா? கேஸ் அடுப்பில் வேலை செய்கிறதுக்கு ஹிந்திக்காரன் வேணுமா? இதெல்லாம் உங்களுக்குலாம் மனச்சாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ஓனரை கேட்டேன். கோச்சிக்காத இந்த ஒரு 20 ரூபா பஸ்ஸுக்கு வச்சுக்கன்னு சொல்லி சேர்த்து கொடுத்தாப்பிடிங்க. இந்த ஹோட்டல் ஓனருங்கள்லாம் கேட்குறேன், காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் உழைக்கிறதுக்கு, இந்த விறகடுப்பில் உழைக்கிறதுக்கு தமிழ்காரன் வேணும். சும்மாவே உட்காந்துட்டு சம்பளம் வாங்கின்னு போகிறதுக்கு ஹிந்திக்காரன் வேணுமா? உங்களுக்குலாம் மனச்சாட்சின்றதே இல்லையா?